ஹாய். காடு உழுதுருக்கு. இவ்வளோ பெரிய காட்டில் எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் மட்டும் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் கேட்கலாம். பாருங்கள், இவ்வளோ பெரிய காடு உழுதுருக்காங்க. வாங்க. அம்மாவும் தங்கச்சியும் 2 பேரும் மட்டும் என்ன பண்ணுறீங்க? கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில இருந்து பருப்பு சைடெல்லாம் போட்டாச்சு. இந்த ஓரத்துல மட்டும் போடாம இருக்கு. அதுதான் நான் கொஞ்சம் வெட்டி விட்டேன்னா எங்க அம்மாக்கு பருப்பு பின்னாடி போட்டுக்கிட்டு வராத. இப்பெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க தான் கஷ்டப்பட்டு வீட்டு இவ்வளோ பெரிய காட்டில் தனியாக 2 பேர் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எப்போ இருந்து போடுறீங்க? காலையில இருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில் இந்த சைடு எல்லாம் போட்டுட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டோம். ஒரு 3 நாளாக போட்டு விட்டுருக்கோம். மழை கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. ஈரமாக இருக்கவும் 3 நாளாக வேலை செஞ்சுட்ருக்கோம். இதில் நான், எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் அக்கா எல்லாம் ஒரு 5 பேர் வேலை செஞ்சோம் நேற்று. இன்னைக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் வந்தாங்க, பெரியம்மா அவங்க. காலையிலேருந்து இந்த ஓரமாக ஃபுல்லாக போட்டோம். இந்த ஓரத்தில் மட்டும் புல் இருக்கும், வெட்டிட்டு இந்த ஓரமெல்லாம் இப்போ பருப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சரிங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செய்கிறீங்க. இவ்வளோ இவ்வளோ வெயிலில் தனியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த வேலையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா? கஷ்டம்தான். இந்த பாருங்க, பருப்பு போட்டு வரோம், பின்னாடி காக்கா உட்காந்து எல்லா பருப்பையும் பிறக்குது பார்த்தீங்களா? 3 நாளாக அதில் பருப்பு போட்டுட்ருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் ஆள் வராததுனால நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் போட்டுட்ருக்கோம். பருப்பு போட்டு வரதை இங்கே பாருங்கள், கொஞ்சம் பாருங்களேன், காக்கா எல்லாம் பிறக்கிட்டுருக்கு. அது நாங்கள் களவட்டியில் போடுறோம். இந்த இதில் போடுறதுனால மேலால் தெரியும் போல் பருப்பு. அது காக்கா எடுக்குது பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வெயிலில் 2 பேருமா தனியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க போட்டுக்கிட்டு வர்றாங்க, பின்னாடி காக்காலாம் சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.